மாட்டுக்கறி தின்னு மாட்டுக்கறி தின்னு மாட்டுக்கறி தின்னுன்னு இந்த நாய் சொல்லிட்டு மாடுகளுக்கு ஆதரவா மாடுகளை ஒருங்கிணைந்து ஒரு போராட்டமா. மாட்டுக்கறி திங்கிற நீ எப்படிடா உலகத்தை ஏமாத்தி மாநாடு மாடுகளை வைத்து கூட்டி நடத்துற? தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் நான் ஒன்று கேட்குறேன். ஐயா, 4 பேரை நீங்க கூட்டினாலே பர்மிஷன் முறையா பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. மாடுகளை ஒரு 10 மாடு 10 விலங்கினங்களை ஒருங்கிணைந்து கூட்டினாலே அதுக்கு பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. இவன் மாடுகளை வைத்து மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கான். அதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? எவன் பர்மிஷன் கொடுத்தது? எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான மாடுகள். அதை நீங்க துன்புறுத்தவே இல்லையா? சீமான், உன் கட்சிக்காரன் துன்புறுத்தவே இல்லையா? எப்படி அழைச்சிட்டு வந்தீங்க? ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 3 மாட்டுக்கு மேலே ஏற்றவே கூடாது, 4 மாட்டுக்கு மேலே ஏற்றவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது முறையாக எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் எந்த கதையை சொல்லி ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான மாடுகளை ஒருங்கிணைத்து அதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விளம்பர தேடல்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க? ப்ளூ கிராஸ் அமைப்பு எங்கடா போனீங்க நீங்களாம்? ஒரு 100 மாடு ஒன்றா சேருது அப்படின்னா அது ஒரு சந்தையாக இருக்கணும், இல்லை மாட்டு பண்ணையாக இருக்கணும். இது மாட்டு பண்ணையும் கிடையாது, மாட்டு சந்தையும் கிடையாது. அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் வியாபார போராட்டம். இப்போ ப்ளூ கிராஸையும் அந்த மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட எஸ்பி அந்த எந்த இடத்துல மாநாடு இந்த நாய் நடத்துச்சோ அவனை நாய் தான் சொல்ல முடியும், தெருநாய். ஓகேங்களா? அந்த பகுதியுடைய மாவட்ட மாநில அரசு நிர்வாகிகளை நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் மாடுகளை துன்புறுத்தி ஒரே இடத்துல இவன் மாநாடு நடத்தினான்? இந்த விதத்திலுமே நாய் கிடையாது. இந்த வாய் மட்டும் இல்லைன்னா எந்த நாயும் உன்னை மதிக்காது. காமராஜரை பத்தி பேச திருச்சி சிவாவுக்கு தகுதி இல்லையோ அதே மாதிரி சீமானுக்கும் தகுதி இல்லை. ஓப்பனா சொல்லுவான், வெக்கமே இல்லாம சொல்லுவான், காமராஜர் தான் என்னை கல்லூரியில் படிக்க வைத்தார், காமராஜர் தான் எனக்கு டவுசர் தச்சு கொடுத்தாரு, காமராஜர் கையால தான் நான் சோறு தின்னேன், காமராஜர் தான் எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாரு சொல்லுவாங்க. இவன் சொல்லுவான் ஆத்தரைஸ்ட், காமராஜருடைய ஆத்தரைஸ்ட் பேரன் நான் தானுவான். இவன் பேசுறான் காமராஜருக்கு பேரன் சொல்லி பேசுறான். ஒரு நாடார் சமூகம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. பாலியல் குற்றவாளி அவன். விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா அருமையா நாக்க புடிங்கிற மாதிரி, உண்மையா சொன்னா விஷம் குடிச்சு செத்தே போலாம் அவன். நம்ம எதுக்கு அந்த நாயெல்லாம் உசுரோட இருக்குதுன்னே தெரியல. என் தங்கச்சியுடைய எந்த ஒரு கேள்விக்கும் அவனுக்கு பதில் சொல்ல துப்பே கிடையாது. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சமீபத்தில் நம்ம அறவேக்காடு சீமான் ஒரு மாநாடு நடத்தினார். மாடுகளை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு. அதை பற்றி என் அன்பு தங்கச்சி விஜயலட்சுமி பார்த்திங்கன்னா அருமையாக நாக்க புடிங்கிற மாதிரி, உண்மையாக சொன்னால் விஷம் குடிச்சு செத்தே போலாம் அவன். நம்ம எதுக்கு அந்த நாயெல்லாம் உசுரோட இருக்குதுன்னே தெரில. தன்னுடைய கணவரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அறவேக்காடு சீமானை பற்றி என் தங்கச்சி விஜயலட்சுமி அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட்டுக்கறி திங்கிற நீ எப்படிடா உலகத்தை ஏமாற்றி மாநாடு மாடுகளை வைத்து கூட்டி நடத்துகிற அப்படின்ட்டு வேற விதமாக காரி அப்படின்னு துப்புற கதையா என் தங்கச்சி கிளின்னு கிழிச்சிருக்கு. என் தங்கச்சியுடைய எந்த ஒரு கேள்விக்கும் அவனுக்கு பதில் சொல்ல துப்பே கிடையாது. இதுவும் அப்படித்தான். தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் நான் ஒன்று கேட்குறேன். ஐயா, 4 பேரை நீங்கள் கூட்டினாலே பர்மிஷன் முறையாக பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. மாடுகளை ஒரு 10 மாடு 10 விலங்கினங்களை ஒருங்கிணைந்து கூட்டினாலே அதுக்கு பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. இவன் மாடுகளை வைத்து மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கான். சரிங்களா? அதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? எவன் பர்மிஷன் கொடுத்தது? எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான மாடுகள். அதை நீங்கள் துன்புறுத்தவே இல்லையா சீமான்? அதை நீ துன்புறுத்தவே இல்லையா? உன் கட்சிக்காரன் துன்புறுத்தவே இல்லையா? எப்படி அழைச்சிட்டு வந்தீங்க? ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாட்டுக்கு மேலே ஏற்றவே கூடாது, 4 மாட்டுக்கு மேலே ஏற்றவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது முறையாக எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு ஒரு கதை இருக்குது, கணக்கு இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு கதை சொல்லி ஆகணும். நீங்கள் எந்த கதையை சொல்லி ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான மாடுகளை ஒருங்கிணைத்து அதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விளம்பர தேடல்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க. சரி, இந்த இடத்துல நான் ப்ளூ கிராஸ் அமைப்பு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கடா போனீங்க நீங்களாம்? ஒரு 100 மாடு ஒன்றா சேருது அப்படின்னா அது ஒரு சந்தையாக இருக்கணும், இல்லை மாட்டு பண்ணையாக இருக்கணும். இது மாட்டு பண்ணையும் கிடையாது, மாட்டு சந்தையும் கிடையாது.
அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் வியாபார போராட்டம், மறைமுகமாக ஆளுங்கட்சிகளை எதிர்க்கிற ஒரு போராட்டம். ஓகேங்களா? இவனுக்கு ஏதாவது மாடுகள் சம்பந்தமான பிரச்சனை, விவசாயிகள் சம்பந்தமான பிரச்சனைனா முறையாக அதை துறை அமைச்சர்கள்கிட்ட நீ முறையாக போராடணும். நீ எப்போ பாரு உன்னுடைய பேக் கேட் வழியாக தானே ஓப்பன் பண்ணி உள்ளே போடுற ஆள், எதுவுமே ஃப்ரண்ட் கேட் வழியாக போகிற ஆளே கிடையாது எந்த விதத்துலையுமே. ஓகேங்களா? இப்போ நான் பேசுகிறது நிறைய பேருக்கு அவருடைய சீமானுடைய தும்பிகள் தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வரும். ஆனால் ஆஸ் எ ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரூல்ஸ் இருக்குது. நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் இப்போ ப்ளூ கிராஸையும் அந்த மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட எஸ்பி அந்த எந்த இடத்துல மாநாடு இந்த நாய் நடத்துச்சோ அவனை நாய் தான் சொல்ல முடியும், தெருநாய். ஓகேங்களா? அந்த பகுதியுடைய மாவட்ட மாநில அரசு நிர்வாகிகளை நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் மாடுகளை துன்புறுத்தி ஒரே இடத்துல இவன் மாநாடு நடத்தினான்? ப்ளூ கிராஸ் நிர்வாகிகள் செத்து போயிட்டீங்களா நான் கேட்குறது. ஒரு மாடை இங்கேருந்து ஒரு வேனில் எடுத்துக்கிட்டு போனால் டிராஃபிக் போலீஸ் 1008 கேள்வி கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல எவனுக்குமே நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் கேட்குறான், அதுதான் உண்மை. இந்த இடத்துல இவன் எப்படி நூற்றுக்கணக்கான மாடுகளை ஒருங்கிணைச்சான்? இந்த இது ரெண்டாவது மக்களை நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், அவனுக்கு தான் மறதின்னு ஒரு வியாதி இருக்குது, நம்ம மக்களுக்குமா? செருப்பு கொண்டு அடிக்க தேவையில்ல. ஒரு பழைய வீடியோ பாருங்க, டேய் எல்லாம் வாங்கடா பக்கத்து வீட்டு பொண்டாட்டியை உஷார் பண்ணுங்கடா, விஜயலட்சுமி மாதிரி ஏமாந்த பொண்ணு நிறைய ஊருக்குள்ளே இருக்குது, அதனால் மாட்டுக்கறி சாப்பிடுங்க, சரிங்களா? 1/2 கிலோ 1 கிலோ மாட்டுக்கறியை முழுசாக அறுத்து போட்டு தின்னுங்க, லபக்குன்னு தின்னுங்க, ஜிம்முக்கு போங்க, இப்படி உடம்பை ஏற்றுங்க சொன்ன நாய் தானே இது? மாட்டுக்கறி தின்னுன்னு இந்த நாய் சொல்லிட்டு மாடுகளுக்கு ஆதரவாக மாடுகளை ஒருங்கிணைந்து ஒரு போராட்டமா அடுத்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறார், மாடு மேய்க்கும் போராட்டம். அதுக்கு கூட நீ லாய்க்கு இல்லடா எருமை, அதுக்கு கூட நீ லாய்க்கு கிடையாது, எந்த விதத்திலுமே லாய்க்கு கிடையாது. இந்த வாய் மட்டும் இல்லைன்னா எந்த நாயும் உன்னை மதிக்காது. திருச்சி சிவா திமுகவில் மண்டை கழுவுன ஒரு ஆள், மண்டை கழுவி போன ஆள், ரிட்டையர்டான ஒரு ஆள், ஏற்கனவே நிறைய ஒரு பாலியல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாமானாமாயி ஏற்கனவே ஒரு முன்னாள் மேயர் கூட ஒரு தொடர்பு இருக்குன்னு அந்த வீடியோ ஃபோட்டோலாம் வந்து நாரி காரி துப்புன ஒரு ஆள். அதுக்கப்புறமா ஆள் எஸ்கேப், டெல்லியை விட்டு அந்த ஆள் வெளில வரல. இப்போ திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் ஏசி இல்லாமல் வாழ மாட்டார், ஏசியோடையே ஒரு சொஃபிகேட் லைஃப்பில் தான் வாழ்ந்தார் அப்படின்னு. உடனே இந்த தும்பி சீமான் என்ன பண்ணுறான், என் தாத்தா காமராஜர் ஏய் அப்படின்னு ஒரு குரல், உரத்த குரல். என்ன புடுங்கன நீ? உனக்கு எப்படி அந்த மனுஷன் தாத்தாவாவார்? ஏய் நீ என்ன சாதி, நீ என்ன மதம், நீ எந்த நாட்டுக்காரன்? முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவனே கிடையாது. நீ முதல்ல உன் ஜாதி என்ன, உன் மதம் என்ன, எந்த ஊருக்கார நீ? உன் கட்சி ஒன்று கிடையாது, உன் பொண்டாட்டி பிள்ளையே உனக்கு யாருன்னே அடையாளம் தெரியாத அனாதை நாய் நீ. உன்னை சுற்றி இருக்கிறவன் எத்தனை பேருமே யாருமே ஒரு அடையாளத்தோடு இருக்கானா? எவனுமே கிடையாது. உன்னை சுற்றி உள்ளவனும் கிடையாது, நீயே அடையாளம் இல்லாத ஒரு அனாதை நாய், அறவேக்காடு நாய். உன் பேரில் நிறைய பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. ஓகே, காவல்துறையில் கட்டுக்கடங்காத புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை அப்படி சங்க பிடிச்சா ஓடி ஒளிகிற நாய் நீ எப்படி ஒரு தூய்மைக்கு இலக்கானமாக திகழ்ந்த ஒரு மாமனிதன் அவருடைய பேரன் எப்படா வெக்கமே இல்லாமல் சொல்கிற? என் தாத்தா காமராஜர் ஒரு பேட்டி பார்த்தேன், எனக்கு பௌத்தரிச்சலாக இருந்தது. அந்த காமராஜருடைய சமூகத்தை சேர்ந்த எவனுமே இவன் குரலுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கலையே. திருச்சி சிவாவுக்கு எதிராக இவர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னு. காமராஜரை பற்றி பேச திருச்சி சிவாவுக்கு தகுதி இல்லையோ அதே மாதிரி சீமானுக்கும் தகுதி இல்லை. இதுதான் உண்மை. தான் நல்லவன்ற ஒரு விஷயத்தை அடையாளம் காமிக்கிறதுக்கு அவன் சொல்லுவான், என்ன வேணா சொல்லுவாங்க. சீமானு கொஞ்சம் விடுங்க, இன்னொரு ஒரு 6 மாதம் போட்டோம், எலெக்ஷன் பீரியடில் சொல்லுவான். சீமான் ஓப்பனாக சொல்லுவான், வெக்கமே இல்லாமல் சொல்லுவான், காமராஜர் தான் என்னை கல்லூரியில் படிக்க வைத்தார், காமராஜர் தான் எனக்கு டவுசர் தச்சு கொடுத்தாரு, காமராஜர் கையால் தான் நான் சோறு தின்னேன், காமராஜர் தான் எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாரு சொல்லுவாங்க.
இவன் சொல்லுவான் ஆத்தரைஸ்ட் காமராஜருடைய ஆத்தரைஸ்ட் பேரன் நான் தான்வான். இதற்கும் இந்த உலகம் கைத்தட்டும், இதற்கும் இந்த உலகம் ஆர்ப்பரிக்கும், இதற்கும் இந்த உலகம் வரவேற்கும். ஏன்னா அந்த வாய் இல்லைன்னா அந்த நாய் வாழவே தகுதி இல்லை. அந்த வாயை வச்சுக்கிட்டு தான் காலத்தை ஓட்டுது, சொத்து சேர்க்குது, ஊரை ஏமாத்துது, உலகத்தை ஏமாத்துது. அவனும் நல்லவன் நினச்சி இவன் சொல்கிறான் ஒரு வெக்கமே இல்லாமல், ஆமாய்யா அவள் புகார் கொடுத்தா, அவள் கூட வாழ்ந்தேன், ஆமாம் இஷ்டப்பட்டு தானே அவள் படுத்தா அப்படின்னு ஓப்பனா தங்கச்சி விஜயலட்சுமி, அது வரைக்கும் விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன நாய், ஆமான் சீமான் சொல்றான் விஜயலட்சுமி கூட குடும்பம் நடத்தினேன், விஜயலட்சுமி கூட வாழ்ந்தேன், என் கூட எல்லாத்துக்கும் அனுசரிச்சு தான் விஜயலட்சுமி இப்போ சீமான்கிற ஒரு தரங்கட்ட நாய் கூட படுத்தா ஆமான்னு சீமானே ஒத்துக்கிறான். கூட இருக்கிற அத்தனை விளக்கனையும் அதிர்ச்சியோடு தான் தலைவன் நல்லவன் நினைச்சோமே அப்படிங்கிற ஒரு 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 ஃபயர் அப்படி பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் வேற கட்சிக்கு போனால் மதிக்க மாட்டானுங்களே, சரி இதிலே காலத்தை ஓடுவான், என்றைக்குனா ஒரு நாள் இவன் முதலமைச்சர் ஆகிடுவான், நம்ம அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சா அவங்க கூட ஒட்டின்னு திரியிறானுங்க. அது வரைக்கும் விஜயலட்சுமி யாருன்னு தெரியாத நாய் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சு பேட்டி கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஆமாம் நாங்கள் இஷ்டப்பட்டு தான் ஒன்றாக கூடினோம், குடும்பம் நடத்தினோம், இப்போ நான் கழட்டி விட்டு வெளில வந்துட்டேன், இப்போ ஒரு ஏமாந்தது ஒரு பொண்ணு கட்சிது, அதை கல்யாணம் பண்ணி 2 குட்டியை போட்டேன் சொல்றாங்க வெக்கமே இல்லாம. 2ஆவது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணும் வேற வழி இல்லாம அவங்க கூட குடும்பம் நடத்துது. இதுதான் உண்மை. இவன் பேசுறான் காமராஜருக்கு பேரன் சொல்லி பேசுறான். ஒரு நாடார் சமூகம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒரு பாலியல் குற்றவாளி அவன் விஜயலட்சுமிங்கிற ஒரு அபலை பெண் இன்னைக்கு வரைக்கும் புகாரை கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் நடையா நடந்துகிட்டு இருக்கு. அவளுடைய சொத்து போச்சு, அவளுடைய ஆரோக்கியம் போச்சு, அவளுடைய கௌரவம் போச்சு, அவளுடைய ஒட்டுமொத்த லைஃபே போயிடுச்சு இந்த நாயால, தரங்கட்ட நாயால. இந்த இவன் வேற ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அது கூட எந்த அளவுக்கு நிரந்தரம் தெரியாது. நாளைக்கு இவன் கட்ட அதிகாரம் வந்தது என்றால் 2ஆவதாக கல்யாணம் பண்ண பொண்ணும் நடுத்தருவில் நிற்கும். இதுதான் உண்மை. இந்த தரங்கட்ட நாய் சொல்லுது காமராஜர் என்னுடைய தாத்தான். காமராஜர் ஒரு பொதுவான ஒரு தலைவன். உன்ன மாதிரி 7ஆந்தர நாயெல்லாம் அவர் அசிங்கப்படுத்தாதீங்க சரியா? மாடுகளை வச்சு மாநாடு நடத்தினேன், நான் மாடுகளை வச்சு மேய்க்க போகிறேன், அது ஒரு மாநாடு நடத்துகிறேன், அது ஒரு போராட்டம் பண்ணுறேன். என்னடா டேய் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? சரி இந்த பைத்தியக்கார லூஸை எதுக்குடா நாட்டில் நடமாட விடுறீங்க? ஒரு தெரு நாய் வெறி பிடிச்சிருச்சுன்னா ஒன்று சுட்டு தரணும், இல்லை பிடிச்சி எங்கன்னா உள்ளே போடணும். இந்த நாயை சுட்டும் தர மாட்டீங்க, பிடிச்சி உள்ளேயும் போட மாட்டீங்க. நான் அரசாங்கத்தை கேட்குறேன், ப்ளூ கிராஸை கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் கண்ணு காது இப்போல்லாம் எல்லாம் செவிடாயிடுச்சா, கண்ணு குருடாயிடுச்சா? ஆனால் உன்னானா ப்ளூ கிராஸ் உடையாந்துருமே, இவன் மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யலை? எப்படி இந்த அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க சொல்லுங்க? கேவலமா இல்லை? மிகப்பெரிய கேவலமா இல்லை? வாழ்க்கை ஒரு அழகானதுங்க. ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம். நல்ல தலைவரோட வாழுங்க, நல்ல தலைவனா வாழுங்க, இல்லை நல்ல தலைவர் கூட வாழுங்க. 4ஆந்தர தருதலை கூட எல்லாம் தயவு செஞ்சு தொண்டர்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவன் பாலியல் குற்றவாளி, 1ஆம் நம்பர் ஃப்ராடு. மாட்டுக்கறி தின்னுட்டு நல்ல ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்று பக்கத்து வீட்டு பொண்ணை உஷார் பண்ணுன்னு சொன்ன நாய் தானே இது. மறந்துட்டீங்களா எல்லாரும்? பழைய வீடியோ பாருங்க சார், பாருங்க, தெரியும், நிறைய விஷயம் தெரியும். விஜயலட்சுமி கூட குடும்பம் நடத்தினேன், ஏமாத்தினேன், இப்போ உடையாந்துட்டேன் சொன்ன நாய் தானே இந்த நாய். நேற்று ஆமான்னு சொல்லுவான், இன்னைக்கு இல்லைன்னுவான், நாளைக்கு வேற மாதிரி ஒரு கதை சொல்லுவான். மறதி மிகப்பெரிய ஒரு வியாதி அவங்ககிட்ட இருக்கு. ஒரு வியாதியஸ்தர் கூட நீங்களும் நின்றுக்கிட்டு தலைவன் அந்த தருதலையை தலைவனாக ஏற்றுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. நான் அவங்களுடைய கட்சி தொண்டர்களை சொல்கிறேன். பொதுமக்கள் தயவு செஞ்சு அவன் கூடுற இடத்துல எங்கன்னா பார்த்தீங்கன்னா செருப்பு கட்டி அடிங்க, அப்போயாவது அவனுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம்.